ஹாய் வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே போன்ற தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிற தகவலையும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளை உபயோகிப்பாளர்களாகி நம்மளை வந்து எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவும் இந்த தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை பற்றின டீட்டெயில் தகவல்களை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோட விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், யூபிஐ ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. அதாவது அதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ், பொதுவாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தா கூகுள் பே அண்ட் ஃபோன்பே வந்து தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸில் வரும். இப்போ வாட்ஸ்அப்புக்கு பர்மிஷன் கொடுத்தா அதுவும் அதே மாதிரி தான் கணக்கில் வரும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸில், யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் 80% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை கூகுள் பே அண்ட் ஃபோன்பே வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கூகுள் பே வந்து ஒரு 40%, ஃபோன்பே வந்து ஒரு 40% கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நமக்கு தெரியும். ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க், ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கு, அப்புறம் வந்து பேடிஎம்மும் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஸ் இருக்குது. அதாவது இந்த எல்லா பேமெண்ட் ஆப்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸை பற்றி தகவல்கள், அதில் எப்படி பில்ஸ் பே பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இப்படி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்மள இப்போ நிறைய பேர் வந்து பொதுவாக தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னா கேஷ்பேக்ஸ் கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க ஷாப்பிங்கில், அப்புறம் வந்து வவுச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ரிவார்ட்ஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸை நிறைய யூஸ் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பேங்க்ஸோட அஃபிஷியல் பேமெண்ட் ஆப்ஸும் இருக்குது, அதாவது யூபிஐ ஆப்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ NPCI வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே போன்ற தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஆப்ஸ்க்கு வந்து 30% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான் லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரூல் வந்து எப்போலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா, வருகிற ஜனவரி 2021 நடைமுறைக்கு வரப்போகுது. இதை எப்படி கணக்கில் எடுப்பாங்க, இந்த 30% எப்படி கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னா, கடந்த 3 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு நபர் வந்து ஒரு நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணுறதுல வந்து 30% டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் கூகுள் பே, ஃபோன்பே போன்ற தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். மீதமுள்ள 70% டிரான்சாக்ஷன்ஸை வந்து அவங்க வந்து பேங்க்ஸோட அஃபீஷியல் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ எஸ்பிஐக்கோ இல்லை ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி எந்த பேங்க் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த பேங்க்கோட அஃபீஷியல் யூபிஐ ஆப் இருக்கும் இல்லையா, அந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி தான் மீதமுள்ள 70% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு மணி அனுப்புறது, பில்ஸ் பே பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸில் கணக்காகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து 30% தான் நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே போன்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் பண்ண முடியும், யூபிஐ ஆப்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கூகுள் பே, ஃபோன்பே போன்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து கண்டிப்பாக நல்லாவே பாதிக்கும். ஏன்னா இப்போ வந்து அவங்க கஸ்டமர்ஸை நிறைய கவரணும், அவங்கள வந்து நிறைய நம்மளை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ண வைக்கணும், அந்த ஆப்ஸை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து நம்மளை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ அவங்க வாலெட்டில் நம்ம அடிக்கடி மணி போடுறது, அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது, அதாவது மாதம் ஒரு பில்லை பே பண்ணுறது, இந்த மாதிரி ரெகுலர் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது அவங்களுக்கான ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்து அவங்க வந்து கஸ்டமராக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் என்ன ஆகும் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து இது வந்து எப்படி கூகுள் பே, ஃபோன்பேயையும் பாதிக்கும், கஸ்டமர்ஸ் ஆகிய நம்மளையும் பாதிக்கும். எப்படின்னா, நம்ம வந்து 30%க்கு மேலே ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். ஏன்னா 30% ஆஃப் த டிரான்சாக்ஷனை தான் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணிடுவாங்க. ஸோ லிமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 30%க்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே கண்டிப்பாக ஃபெயில் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் பி ஃபோர்ஸ்ட், நீங்கள் வந்து பேங்க்ஸோட யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் உங்களோட ஃபோனில் பேங்க்கோட யூபிஐ ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸ் வச்சுருந்தாலும்
ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் தான் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த ஆப் மட்டுமே உங்கள் ஃபோனுக்கு பத்தாது. கூடவே வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட UPI ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். காலப்போக்கில் ஒருவேளை இப்படி எதுக்கு மல்டிபிள் ஆப்ஸ் நம்ம வச்சுக்கணும், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்லோட UPI ஆப்பையே வந்து நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய கஸ்டமர்ஸ் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூகுள் பே அண்ட் ஃபோன்பேயோட யூசேஜ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு லிமிட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லாவே குறைச்சிடும் அப்படிங்கிறது தான் லாங் டேர்மில் நம்ம இதை வந்து பார்க்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து ஹெவியான கூகுள் பே அண்ட் ஃபோன்பே யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் அதில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதை அப்படியே கட் பண்ணி 30% டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் அதில் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது. அதே மாதிரி வாட்ஸ்அப்க்கு வந்து எப்படி பேமெண்ட் ஆப்ஷனுக்கு NPCI வந்து கடந்த 2 வருஷமாக நிறைய வந்து டெஸ்டிங்லாம் பண்ணி இப்போ வந்து அதை இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணியிருந்தாலுமே கூட 2 கோடி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஆஃபரை வந்து கொடுக்கணும், அதாவது அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் பே ஆப்ஷன் வந்து அத்தனை கஸ்டமர்ஸ் NPCI சொன்ன அந்த 2 கோடி பேருக்கு தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ இது வந்து எல்லாமே வந்து என்னத்தை பொறுத்து அமையுது அப்படின்னா அவங்க வந்து அஃபீஷியல் பேங்க்கோட UPI ஆப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னால ஏதாவது கோளாறுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது, சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு தான் இதை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அஃபீஷியலான விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஹெவியாக வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மக்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தலைவலி தான். அதே மாதிரி அந்த ஆப்ஸ், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே போன்ற ஆப்ஸுக்குமே இது ஒரு தலைவலி தான். ஸோ லாங் டேர்மில் இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஜனவரி 2021 தான் நமக்கு வந்து தெரிய வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன ஹர்டில்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி இப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு லாபகரமாக கூகுள் பேயும் ஃபோன்பேயும் வந்து இயங்க முடியும், அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்து அவங்கள வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது. ஏன்னா என்ன தான் அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் அவங்க கஸ்டமர்ஸால் 30% மேலே டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இது வந்து அவங்க கையிலையும் இல்லை, கஸ்டமர்ஸ் கையிலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ கண்ட்ரோல் வந்து NPCI போட்ட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேலே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இது ஆகிடுது. ஸோ இதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு 80% இப்போ தெரியுது. மீதி உள்ள 20% வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ஹெவியான கூகுள் பே ஆர் ஃபோன்பே யூஸராக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களை எந்த அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தேவையா இல்லை தேவையில்லையா? ஒரு புறம் வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு அது வந்து யூசேஜ் லெவலில் இது வந்து ஒரு பெரிய அசௌகரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ இதில் வந்து எதை நீங்கள் வரவேற்கிறீங்க, எது வந்து உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய UPI ஆப் என்ன, அதாவது தேர்ட் பார்ட்டி UPI ஆப் என்ன, பேமெண்ட்ஸ் பேங்க்கில் உள்ள ஆப்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.